நமஸ்காரம். இது கலியுகம். இந்த காலத்தில் தர்மம் செய்பவர்கள் போற்றுதற்குரியவர்கள். தர்மம் என்றால் என்னதுன்னே தெரியாது, யாருக்கும் கொடுத்ததும் இல்லை, பிறருக்கு உதவினில்லை என்பிருப்பவரை விட அதெல்லாம் தெரிந்து செய்யக்கூடியவர் சிறப்பானவர். தர்மோ ரக்ஷதி. தர்மம் நம்ம எப்போதும் காக்கும். ஆனால் இப்போது கேள்வி, எந்த தர்மம் உயர்ந்தது? நான் செய்வதா நீர் செய்வதா? இந்த போட்டி வந்து விடுமானால்? தர்மங்களோ பல வகை. அன்னதானம், தீர்த்ததானம், வஸ்திரதானம், பூமி தானம், ஸ்வர்ணதானம், வித்யாதானம், மரம் நடுதல், குளம் வெட்டுதல், நீர்நிலைகளை பராமரித்தல், மலைகளை பாதுகாத்தல், கோவில் கட்டுதல், இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை தர்மம். இதில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று பிடித்திருக்கும். ஒருத்தருக்கு படிக்கும் குழந்தைகளுக்கு சாப்பாட்டு வசதி ஏற்படுத்தி தருகிறேன், அது பிடிக்கலாம். மரம் நட்டுக்கொண்டே போவேன், அதான் இயற்கையை பாதுகாக்கும், இருக்கலாம். அவரவர் விருப்பம் மாறுபடலாம். ஆனால் எல்லாருக்குமே தர்மம் வேணும் என்பதற்காகத்தான் இத்தனை தர்மங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இல்லை என்றால் ஏதோ ஒரு ரெண்டு தர்மத்தை சொல்லி இதுதான் தர்மம், எல்லாரும் இதைத்தான் செய்ய வேண்டும் சொல்லி இருக்கலாம். ஒரு கோமாதாவுக்கு புல்லு போடுவதிலிருந்து, துவாதசி அன்னைக்கு அகத்திக்கீரை கட்டை வாங்கி சமைப்பதிலிருந்து எத்தனையோ, இத்தனை வைத்ததிலிருந்தே ஒன்று தெரிகிறது, யாராவது எதையாவது செய்யட்டும், செய்தால் சரி. தர்மம் என்பது ஒரு நாளைக்குள் சம்பாதிக்கப்படுவதல்ல, சிறுக சிறுகத்தான் சேர்க்க முடியும். அந்த தர்மத்தாலே புண்ணியம் கிடைக்கும். இதில் என் தர்மம் உயர்ந்ததா உன் தர்மம் உயர்ந்ததா? இதற்குள் போட்டி மனப்பான்மை கூட வந்துவிடலாம். ஒரே தர்மத்தை 20 செய்து நான் நிறைய செய்கிறேனா நீ நிறைய செய்கிறாயா, அதில் போட்டி இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவது, யார் செய்யும் தர்மம் சிறப்பானது? இந்த போட்டியால் பயனில்லை. இந்த எண்ணத்தாலே தர்ம சிந்தனை மாறி அகங்கார சிந்தனை வந்துவிடும். அதனால் இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அது எப்படி நான் செய்தது சிறந்தது நீ செய்தது சிறந்ததுன்னு வரும்? மிஞ்சி போனால் எதில் வரலாம்? தர்மத்துக்காக எத்தனை செலவழித்தோம், அப்படி போட்டி இருக்கலாம். அதுதான் வெளிப்படையாக தெரியும். உண்மையில் போட்டி எதில் இருக்க வேண்டும்? ஒப்பிடுதல். இந்த தர்மத்தை இவர் நேர்மையான சிந்தனையோடு செய்கிறாரா? கைமாறு கருதாமல், தன்னலம் கருதாமல் செய்கிறாரா? புகழுக்கோ பூசைக்கோ எதிர்பாராமல் செய்கிறாரா? இதை இன்று நான் செய்தால் எனக்கு உலகம் நாளை இதை திருப்பி செய்யும் என்கிற ஏதாவது எதிர்பார்ப்போடு செய்கிறாரா? இதெல்லாம் தான் இது சிறப்பான தர்மமா அது சிறப்பான தர்மமான்னு ஒப்பிட்டு பார்க்க வைக்கும். அதை விடுத்து இந்த தர்மமே சிறந்ததா நீ செய்வதா நான் செய்வதா, அன்னதானம் தான் சிறந்ததுன்னு இவர் போட்டி போட, இல்லை இல்லை தண்ணீர் தானம் கொடுப்பதுதான் சிறந்தது, அதுதான் வாழ்க்கைக்கே ஆதாரம் என்று மற்றொருத்தர் சொன்னால் இது எங்குமே போய் முடியாது. மொத்தத்தில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தர்மங்கள் எத்தனையோ, அதில் எதை தேர்ந்தெடுக்கலாம்? என் விருப்பத்துக்கு தகுந்தா போல எடுத்துக்கொள்ளலாம். அதனால் தானே நிறைய கொடுத்திருக்கிறார்கள். பாடம் படிக்கும் போதே
இன்ன சப்ஜெக்ட் எது உனக்கு விருப்பமோ எடுத்துக்கொள், படிக்க வேண்டும். இப்போதெல்லாம் 10-15 சப்ஜெக்டுகளை கொடுத்து ஏதாவது ஒரு 5 சூஸ் பண்ணிக்கொள் என்றே சொல்லுகிறார்கள். அதிலே படிக்கலாம், பரீட்சை எழுதலாம். அதுபோல இந்த தர்மமும் நம் விருப்பத்துக்கு சூஸ் பண்ணலாம். ஆனால் அது நான் தேர்ந்தெடுத்தது சிறப்பானது, நீ செய்து கொண்டிருப்பது சுமார் என்கிற போட்டியே வரக்கூடாது. நான் செய்யும் போது உள்ளன்போடு செய்கிறேனா, கைமாறு கருதாமல் செய்கிறேனா? ஆனால் என்ன, இந்த விஷயத்தில் போட்டியே வராது. யாராரு என்னென்ன லெவலில் செய்கிறார்கள், யாராருக்கு என்னென்ன உள்ள கிடக்கை இருக்கிறது, எவ்வளவு நேர்மை இருக்கிறதுன்னு யாருக்கு தெரியும்? உள்ளத்தில் புகுந்து பார்த்தால் தான் தெரியும். அது இறைவனால் தான் இயலும். ஆகவே நாம் புரிந்துக்க வேண்டியது, நாம் செய்யும் தர்மத்தையும் உள்ளே இருந்தே கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அதை சிறப்பாக செய்ய வேண்டும், உண்மையாக செய்ய வேண்டும். இந்த எண்ணம் தான் தர்மம் செய்யும் போது இருக்க வேண்டுமே ஒழிய ஒப்பிடுதலே வேண்டாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.